ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? என்னோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. அதுவும் என்னோட ஹவுஸ் வார்மிங் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து மினி விலாகில் வந்து இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ கேட்டிங்க உங்களோட சொந்த வீடான்னு. சொந்த வீடு இல்லைங்க, நாங்கள் வந்து லீஸ்க்கு தாங்க எடுத்துருக்குறோம். ஸோ ஒவ்வொருத்தருமே வாடகை வீட்டில் ஷேர் பண்ணக்கூடிய எத்தனை கஷ்டங்களோ அத்தனை கஷ்டங்களையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இப்போ இந்த வீட்டுக்கும் வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வாடகை வீடு மாறுறப்ப நம்மளோட மனநிலைமை வந்து அடுத்த வீடு நம்ம சொந்த வீடாக இருக்கணும், அந்த வீட்டில் தான் நம்ம பால் காய்ச்சணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையோட தான் நம்ம இருப்போம். எல்லாருமே அந்த நம்பிக்கை தானே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கும் சொந்த வீடு அமையறதுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸும் வேணுங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. மழையோட மழையாக தான் நாங்கள் குடி வந்தோம். ஏற்கனவே இருந்த வீடு வந்து அதுவும் லீஸ்க்கு தாங்க இருந்தோம். ஸோ ஒரு 2 வருஷம் போல் அக்ரிமெண்ட் எழுதியிருந்தோம். ஸோ 2 வருஷம் முடிஞ்சதுனால இப்போ உள்ள வீட்டுக்கு, புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிருக்கோம். ஸோ அன்னைக்கு மழை பெஞ்சதே ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நாங்கள் நினச்சிக்கிட்டோம். நல்லாவே ஒரு ஹாப்பியான ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துச்சு. சாமிக்கு அன்னைக்கு நல்லபடியாக பூஜை பண்ணி நல்லபடியாக ஹவுஸ் வார்மிங்கை வந்து முடிச்சாச்சுங்க. கெஸ்டெல்லாம் கவனித்து அனுப்பி இப்படியே அன்னைக்கு அந்த நாள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த பிளான் வந்து திங்ஸ் எல்லாமே இப்போ புது வீட்டுக்கு கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அதுவே பெரிய ப்ராசஸ். ஒருத்தவங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அதை விட ரொம்ப 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 கஷ்டம் வந்து அந்த திங்ஸ் எல்லாமே அடுத்த வீட்டுக்கு, புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வர்றது. அந்த திங்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது. நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான ஐடிஸ் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லக்கேஜ் ஏற்றிட்டு வர வேனில் கூட மிஸ் ஆக ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த திங்ஸை எடுத்துகிட்டு வரதாங்க எங்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது. அதுவும் கார்த்திகை மந்த் இல்லையா? ஸோ விடாமல் மழையும் வேறு பேஞ்சிக்கிட்டே இருந்தது. நாங்களும் ஒரு 2 to 3 டேஸ் போல் வந்து வண்டிக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அந்த வண்டி வந்து என்கேஜ்டாக இருந்தது. குட்டியானதாங்க நாங்கள் பிளான் பண்ணோம். அந்த வண்டி வந்து ஒரு ஃப்ரெண்டோட வண்டி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சவாரி இருந்ததுனால அது என்கேஜ்டாக இருந்தது. ஆனால் அந்த வண்டி எப்போ ஃப்ரீ ஆனுச்சுன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அன்னைக்கே நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாமே புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோங்க. ஒரு 3 டைம்ஸ் போல் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு 3 தடவை அந்த வேன் வந்து ட்ரிப் அடிச்சதுங்க. ஸோ நல்லபடியாக வந்து திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் எடுத்துகிட்டு வர ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது. எங்களை மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க அன்னைக்கு அந்த ஹவுஸ் வார்மிங் பண்ணப்பே வந்து நாங்கள் ஒரு எம்டி ஹோம் டூர் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கெஸ்ட்லாம் வர்றது, அவங்கள பேசுகிறது, கவனிக்கிறது, இப்படியே இன்னைக்கு நாள் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாமே ஷிப் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு சாக்கு பை இருக்கு இல்லையா? அதுலேயும் அட்டை பாக்ஸ்லேயும் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டோம். இருந்தாலுமே கிச்சன் திங்ஸ் வந்து கடைசியாக நம்ம எப்போ வந்து கடைசி ஷிஃப்ட்டு போகும் இல்லையா வேனு, அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இருந்தது. ஸோ பீரோவில் உள்ளது, கபோர்டில் உள்ளது, அந்த துணி எல்லாத்தையுமே வந்து ஒரு பேக்கில் போட்டு நல்லா வந்து சேஃப்டி பண்ணியாச்சு. மற்ற திங்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி குட்டி யானையில் வந்து ட்ரிப் அடிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்படி தாங்க. ஆனால் ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. அடுத்த சவால் என்ன அப்படின்னா அந்த திங்ஸ் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது. அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி நாங்கள் வந்து ஒரு 2 to 3 டேஸில் அரேஞ்ச் பண்ணிடலான்னு நினச்சோம். ஆனால் இன்ன வரைக்கும் எங்களால் இன்னும் அரேஞ்ச் பண்ணி முடிக்க முடியலை. இப்போ தான் ஃபேன் மாற்ற வரைக்கும் போயிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் திங்ஸ் ஷிப் பண்ணது வந்து கார்த்திகை தீபம் இல்லையா? ஸோ அன்றைக்கி விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அம்மாவும் அப்பாவும் புது வீட்டுக்கு விளக்கேற்ற போயிட்டாங்க. நானும் என் சிஸ்டரும் ஏற்கனவே இருந்த வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி நல்லபடியாக கார்த்திகை தீபம் நம்ம புது வீட்டில் திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு
கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் வந்து ஹோம் டூர் வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. நம்ம வந்திருக்க வீட்டில் கார்டனும் பெருசாக இருக்குது. ஸோ அதோட கார்டன் டூரும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. நம்மள மாதிரி வாடகை வீடு இருக்கிற எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் சொந்த வீடு கிடைக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட மனதார வேண்டிக்கிறேங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.